இந்த சிறு சாட்சியை நடத்தி வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் 12th ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருந்தேன். எனக்கு இன்ஜினியரிங்கில் தான் விருப்பமாக இருந்தது. அதுவும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் தான் கம்பல் பண்ணி என்னை நர்சிங்கில் ஜாயின் பண்ண வச்சாங்க. ஃபஸ்ட்லலாம் எனக்கு நர்சிங்னால் ரொம்பவே பிடிக்காது. ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அப்புறம் கிளாஸ்லலாம் கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்து அப்புறம் அழுதேன். என்னை விடவே இல்லை. நர்சிங்கில் தான் ஜாயின் பண்ணாங்க. நர்சிங்கில் ஜாயின் பண்ணி அப்புறம் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மேமும் கிளாஸ்க்கு வந்து யாரெல்லாம் பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் ஜாயின் பண்ணிங்க, யாரெல்லாம் விருப்பமே இல்லாமல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எல்லா லிஸ்ட்லேயும் என்னுடைய நேம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போ கூட நான் அந்த பிடிக்காமலே நான் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தது இப்படியே கிளாஸ். எதுவுமே பிடிக்காம நான் படிக்காமல் ஜஸ்ட்டு பாஸ் மட்டும்தான் ஆனேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு முறையும் ப்ரே பண்ணிட்டு தான் காலேஜுக்கு போவேன். போன பிறகு ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சார். இது வரைக்கும் 2 செம் ஃபினிஷ் ஆகிருக்கு, ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர். ஒவ்வொரு இயர்லேயும் வந்து ஒரு செம் தான் எங்களுக்கு நடக்கும். இந்த 2 செம்லேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போனதால் 7 டிஸ்டிங்ஷன் அண்டு காலேஜ் டாப்பராக வர ஆண்டவர் உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லை, கிளினிக்கல் ஹவர்ஸ்னாலே எனக்கு ரொம்ப சிக்காகிடும். ஹாஸ்பிட்டல் அக்வயர்ட் இன்ஃபெக்ஷன், RTI, ரைனைட்டிஸ்லாம் வந்திருக்கு எனக்கு. இருந்தாலும் ஆண்டவர் வந்து எனக்கு அந்த நேரத்துலையும் உதவி செஞ்சார். ரைனைட்டிஸால் நான் ரொம்ப சஃபர் ஆனேன். இப்போது ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் சஃபர் ஆனேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் எனக்கு எனக்கு RTI இன்ஃபெக்ஷன் கூட வராமல் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். அண்ட் டாப்பராக வந்ததால் எனக்கு ராஜஸ்தான்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு ஆண்டவர் ஸ்காலர்ஷிப் வர உதவி செஞ்சாங்க. அப்புறம் இப்படியே கிளாஸ் போயிட்டு இருந்தது. எனக்கு தியரி ஹவர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கிளினிக்கல் ஹவர்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போது என்னுடைய கிளினிக்கல் ஹவர்ஸில் சூப்பர் சீனியர்ஸ் பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப கலாய்ச்சாங்க. இது மாதிரி அந்த ICUவில் இருக்கிற பேஷண்ட் 4th நம்பர் பேஷண்ட் இறந்து போயிட்டாங்களே, அவங்க எக்ஸ்பயர் ஆகிட்டாங்களே, அவங்க வந்து மறுநாள் காலைல போய் பாரு, அந்த டோருக்கு பேக் சைடில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கலாய்ச்சாங்க. இருந்தாலும் அங்கே இருக்க டாக்டர்ஸும் கலாய்ப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. இருந்தாலும் அந்த சமயத்துலேயும் எனக்கு அப்போல்லாம் கிளினிக்கல் ஹவர்ஸ் பிடிக்காது. ப்ரேயர் பண்ணிவிட்டு போக எனக்கு இப்போது தியரி பிளாக்கை விட கிளினிக்கல் செக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னை இந்த சிறு சாட்சியை நடத்தின தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ண ஆன்ட்டி அவர்களுக்கும், CA ஆன்ட்டி அவங்களுக்கும், பாஸ்ட் ஆன்ட்டி அவங்க ஃபேமிலிக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் ஒபே பண்ணதால் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தா இத்தனை டிஸ்டிங்ஷன் அண்டு டாப்பராக வந்திருக்க சான்ஸே இல்லை. அவங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சார். இதனால் நான் நன்றி சொல்கிறேன் ஆன்ட்டி அவங்களுக்கும், CA ஆன்ட்டி அவங்களுக்கும். தேங்க்யூ.